31ാவது ഗദ്യഭാഗം. തത്ര അഭി നിരവരോധഃ സ്വൈരേണ വിഹരൻ അതികൃപണബുദ്ധിഃ അന്യോന്യ മുഖനിരീക്ഷണ ആദിനാ ഗ്രാമ്യ കർമ്മണാ ഏവ വിസ്മൃത കാലാവധിഃ തത്രാപി നിരവരോധ സ്വൈരേണ വിഹരന്നതികൃപണബുദ്ധിരന്യോന്യമുഖ നിരീക്ഷണാദിനാ ഗ്രാമ്യകർമ്മണൈവ വിസ്മൃത കാലാവധിഃ. തത്രാപി നിരവരോധഃ സ്വൈരേണ വിഹരന്നതികൃപണബുദ്ധിരന്യോന്യമുഖനിരീക്ഷണ ആദിനാ ഗ്രാമ്യകർമ്മണൈവ വിസ്മൃത കാലാവധിഃ. அந்த சூத்ரகுலத்துல விருப்பப்படி என்ஜாய் பண்ணிண்டு மனைவி புத்திராதிகளை மட்டுமே பார்த்துண்டு இருக்கிறதுனால அதனாலேயே ஆயுசு தீர்ந்து போறது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. சூத்ரகுலத்துல എത്തിച്ചേർന്ന ജീവാത്മാ பிராமண குலத்திலேருந்து സ്വമേധയാ തന്നിഷ്ടപ്പടി ശൂദ്രകുലത്തിലെ എത്തിച്ചേർந்த ജീവാത്മാ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாதக்கு வாழறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு நடுவில் ஆயுள் தீரறது தெரிஞ்சுக்கலை, காலச்சக்கரம் சுற்றி கறங்கிறது தெரியலை. தத்ர அபி அந்த சூத்ரகுலத்தில எத்திப்பட்ட ஜீவாத்மாவாகட்டும் நிரவரோதா தன்னிஷ்டத்துக்கு எந்த ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லாதக்கு ஸ்வைரேன விஹரன் சொந்தம் விருப்பப்படி சுற்றி கறங்கிண்டு அதிகிருபண புத்திகி ரொம்ப ஜாஸ்தியான பரிதாப அவஸ்தையில தமோகுணம் கூடின அவஸ்தையில பிராமண குலத்துல இருக்கிற அனுஷ்டானங்களொன்னும் செய்யாதவாளாக்குமே சூத்ரர்களை மாதிரி அதப்பதிச்சு தமோ குணத்தோடு கூடி வாழறது. இங்க ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதியை பத்தி சொல்றதல்ல இங்க பாகவதத்துல சொல்லப்படுறது. எந்த ஜாதி ஆனாலும் அவ செய்யற அந்த பிரவൃத்தியாக்கும் அவளை சூத்ரனாயிட்டும் பிராமணனாயிட்டும் செப்பரேட் செய்யப்படுறது. பிராமண குலத்துல ஜனிச்சானாலும் பிராமணர்களுக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாதவாளும் இருக்கா. வேத மந்திரங்களை படிச்சா கொடியும் அதை பணத்துக்காயிட்டு விற்கிறவாயிருக்கா. அவள் எல்லாமும் சூத்ரர்களே தான். அந்யோன்ய முகநிரீட்சண ஆதினா மனைவி புத்திரர்களை பரஸ்பரம் பார்த்துட்டு இருக்கிறத கிராமிய கர்மனா ஏவா பிரகிருதி விஷய தால்பரியத்திலேயே முழுகின்னு இருக்கிறத அதுக்கு நடுவில் சினிமை, டிவி, நாவலு, கதைகள் இப்படியெல்லாம் பொழுதுபோக்கின்னு இருக்கிற டைமில் பிராணி ஹிம்சை பண்ணின்னு இருக்கிறவா உண்டு, மன கஷ்டங்கள் அடுத்த வாளுக்கு கொடுக்கறவா உண்டு, அடுத்த வாளை இன்சல்ட் பண்றவா உண்டு. இப்படியெல்லாம் பொழுதுபோக்குறவாளுக்கு நடுவில் இப்படியெல்லாம் பிரவൃத்திகளை செஞ்சுட்டு இருக்கிறவா பரதூஷணத்துல முழுகி வாழறதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லலாமே. பகவத் ஸ்மரணை இல்லாதக்கு இந்த பிரகிருதி விஷயங்களை மட்டுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நடுவில் வாழ்ந்துண்டு பகவத் ஸ்மரணை இல்லாத அந்த வாழ்க்கை நயிக்கிற அந்த டைமில் விஸ்மிருத காலாவதிகி வாழ்க்கையோடு காலம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறத அந்த ஜீவாத்மா தெரிஞ்சுக்கிறது இல்லையே. 32வது கத்திய பாகம். क्वचिद द्रुमवद ऐहिक अर्थेषु गृहेषु रंस्यन्
யதா வானரஹ சுததார வல்சலஹ வ்யவாய க்ஷணஹ क्वचिद् द्रुमवत् ऐहिकार्तेषु गृहेषु रंस्यन् यदा वानर सुदधारवल्सलो व्यवाय क्षणः क्वचिद् द्रुमवत् ऐहिकार्तेषु गृहेषु रंस्यन् यदा वानर सुदधारवल्सलो व्यवाय क्षणः செடி கொடிகளை மாதிரி ரொம்ப ஸ்பீடில் அழிஞ்சு போகிற இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களில் முழுகி பாரியா புத்திராதிகளில் ரொம்ப பாசத்தை வச்சுண்டு இந்த சரீரமாக்கும் சுகம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைச்சுண்டு அப்படி இந்த சரீரத்துக்கிட்ட நம்பிக்கையை வச்சுண்டு வாழற வாழ்க்கை அப்படிங்கிறது குரங்கோடு வாழ்க்கை மாதிரி ஆக்கும். கொச்சிது சில டைமில் துருமவது காலத்தால ஜீர்ணமாகிற விருட்சங்களை மாதிரி சாஸ்வதமல்லாத்த ஐகிக அர்த்தேஷு பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதுமே இகலோக சுகங்களை கொடுக்கறதாக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சௌக்கியங்கள் அத்தனையும் அப்படி இகலோக சௌக்கியம் தர கிரகேஷு வீடுகளில் ரம்சியன் நன்னா என்ஜாய் பண்ணிண்டு யதா வானரஹா குரங்குகளை மாதிரி சாஸ்வதமல்லாத்த அந்த வாழ்க்கை ஒரு மரத்திலேருந்து அடுத்த மரத்துக்கு தாவும் இந்த குரங்கு அதே மாதிரி அக்கும் மனுஷாலோட மனசு இப்படி தாவும் ஒரு மரத்திலேயே ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு சாடி கழிக்கும் குரங்கு அப்படி அந்த குரங்கன மாதிரி சாஸ்வதமல்லாத்த மரக்கொம்புகளில் சாடி கழிக்கிற குரங்குகளை மாதிரி குரங்கு எப்படி ஆக்குமோ மரத்தை இது எப்பவும் இருக்கிறதாக்கும் இந்த மரம் அப்படின்னு நினைக்கிறது அதே மாதிரி ஜீவாத்மா கிரகத்தில் இருக்கிற சுகங்களை அனுபவிச்சுண்டு குரங்குகளை மாதிரி சுததார வல்சலஹா புத்திரர்களிலேயும் மனைவியிலையும் கணவர்களிலேயும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான பாசத்தை பொழிஞ்சுண்டு வியவாயா ശരീര സുഖം അനുഭവിച്ചുണ്ട് മൈഥുന ഭാവം അനുഭവിച്ചുണ്ട് ക്ഷണഹ நொடிப்பொழுதும் அதிலேயே பரமானந்தம் கிடைக்கிறதாயிட்டு நினைச்சுண்டு வாழறது. இங்க ஜீவாத்மா அப்படிங்கிறது பெண்களுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவாகலாம், புருஷர்களுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவாகலாம். ஜீவாத்மா அப்படிங்கிறது சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஆத்மா பரபிரம்மத்திலேருந்து ஆக்குமே அந்த ஜீவாத்மா வந்திருக்கு. எல்லா வெஷ்டி சரீரங்களுக்குள்ளேயும் ஜீவாத்மா சாட்சி ரூபத்தில் இருக்கத்தானே செய்யறது. அப்படி இருக்கிற ஜீவாத்மா படாத பாடுபடுறது. பிராமண குலத்துல ஜனிச்சானாலும் தமோ குணம் வந்து சேர்ந்தானா இதேதான் அவஸ்தை. பகவத் சிந்தனை உண்டாகணுமானா சத்குணம் ஜாஸ்தியாயிட்டு வரணும். நசிக்கிற பிரகிருதி விஷயங்களிலேருந்து மனசு அப்படிங்கிறது நசிக்காத்த பரபிரம்மத்துல கூட்டி சேர்த்து வைக்கிறதுக்கு சத்குணம் அப்படிங்கிறது மஸ்ட். முப்பத்தி மூணாவது கத்திய பாகம். ஏவம் அத்வனி அவருந்தானஹ மிருத்யு கஜபயாத் தமசி கிரிகந்தர பிராயே. ஏவமத்வன்யவருந்தானோ மிருத்யு கஜபயாத் தமசி கிரிகந்தர பிராயே. ஏவமத்வன்யவருந்தானோ மிருத்யு கஜபயாத் தமசி கிரிகந்தர பிராயே. இந்த மாதிரி குரங்குகளை மாதிரி வாழறவன் மிருத்யு அப்படிங்கிற
ஆனைய பயந்து ஓடி போய் மலையோடு அடிவாரத்தில் இருக்கிற குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிற மாதிரி அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்தகாரத்துல அந்த நரக குழியில தொப்பகடின்னு விடுறேன். ஏவம் இப்படியாக அத்வனி இந்த சம்சார சாகரத்துல இந்த பிரபஞ்சத்துக்குள்ள கிரிகந்தரா பர்வதங்களில இருக்கிற குகைகளுக்கு பிராயே ஈக்குவலா இருக்கிற தமசி குச்சாக்கூறு இருட்டு, அந்த குச்சாக்கூறு இருட்டு அஜ்ஞானம் ரொம்ப நிற்கிற இடமாக்கும் இந்த சம்சார சாகரம். இந்த சம்சார சாகரமாயிருக்கிற பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து அவருந்தானஹா சஞ்சரிக்கிறவனா இருக்கிற ஜீவாத்மாவாக்கும் மிருத்யு கஜபயாது மிருத்யுவாயிருக்கிற ஆனைய பயந்து ஓடி ஒளிக்கிறவன் அப்படின்னு இங்க சொன்னது. படுகுழியில விழறான் அப்படின்னு சொன்னது. முப்பத்தி நாலாவது கத்தியபாகம். கொஜித சீத வாத ஆதி அநேக தெய்வீக பௌதீக ஆத்மீயானாம் துக்கானாம் பிரதிநிவாரணே அகல்பஹ துரந்த விஷய விஷண்ணஹ ஆஸ்தே. क्वचित् शीदवादाद्यनेक दैवीक भौतिकात्मीयानां दुःखानां प्रतिनिवारणे अगल्पो दुरन्द विषय विषण्णास्ते. क्वचित् शीदवादादि अनेक दैवीक भौतिक आत्मीयानां दुःखानां प्रतिनिवारणे अगल्पः दुरन्द विषय विषण्णः आस्ते. क्वचित् शीदवादाद्यनेक दैवीक भौतिकात्मीयानां दुःखानां प्रतिनिवारणे अगल्पो दुरन्द विषय विषण्णास्ते. காற்று மழை இதனாலையெல்லாம் ஜீவாத்மா ரொம்ப ரொம்ப துன்புறுத்தப்படுறது அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் வாத வர்ஷாதிகளான த்ரிவித தாபங்களுக்கு பரிகாரம் காணறதுக்கு சாதிக்காதக்கு துக்கத்துல முழுகி தீரறது ஜீவாத்மா. அதே அக்கம் இங்க சொன்னது. கொஜிது சில டைமில, ஷீதா குளிரு, வாதா காற்று, ஆதி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படின்னு அநேகா நிறைய தெய்வீக பௌதீக ஆத்மீயானாம் துக்கானாம் குளிரு காற்று இதனாலையெல்லாம் துக்கம் அனுபவிக்கிறது அப்படின்னு சொன்னதோடு அர்த்தம் சொல்லுறேன் கேளு. தாபத்ரயங்களையாக்கும் இங்க சொன்னது. பிரகிருதி சோபங்கள், சுனாமி, அதே மாதிரி பெரிய புயல், அதே மாதிரி அக்னி பர்வதம் வெடிக்கிறது, பேமாரி, பூஜலனம் உண்டாகிறது, பூமி குலுக்கம், வறட்சை உண்டாகிறது. இதெல்லாமாக்கும் தெய்வீக துக்கங்கள். நம்மளோடு நாலு பக்கமும் இருக்கிற உயிரினங்களிலிருந்து நமக்கான தொந்தரவாக்கும் பௌதீக துக்கங்கள். அதே மாதிரி நமக்கு தன்னைத்தான் உண்டாகிற சரீர உபாதிகளாக்கும் ஆத்மீகமான துக்கங்கள், சரீர மன கஷ்டங்கள். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற 3 வித தாபங்கள் அதாக்கும் தாபத்ரயங்கள். அந்த தாபத்ரயங்களோடு பிரதிநிவாரணே பிரதிவிதிகள் செய்யறதுல அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் செய்யறது அப்படிங்கிற விஷயத்துல அகல்பகா திராணி இல்லாம வரத்த, துரந்தா
துக்கங்களான விஷயங்களால, விஷண்ணஹ துரந்த விஷய விஷண்ணஹ துக்கங்களாயிருக்கிற விஷயங்களால மௌഢ்யத்தோடு கூடிட்டு ரொம்ப ரொம்ப மூட் ஆஃப் ஆயிட்டு ஆஸ்தை உட்கார்ந்துட்டு இருக்கு ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள. சிந்தனைகளுக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லாத அவஸ்தை. கடைசி காலம் வரைக்கும் பலதும் பலதும் இப்படி சிந்திச்சு சிந்திச்சு பலதும் சிந்திச்சு கூட்டி மனக்கோட்டை கட்டி அந்த மனக்கோட்டையெல்லாம் நடக்காம வரத்த அழுது சங்கடப்பட்டு துக்கிக்கிறது ஜீவாத்மா. 35வது கத்திய பாகம். கொஜித் மிதஹா வியவஹரன் யத் கிஞ்சித் தனம் உபயாதி வித்த சாட்யேன கொஜின்மிதோ வியவஹரன் யத் கிஞ்சித் தனம் உபயாதி வித்த சாட்யேன கொஜின்மிதோ வியவஹரன் யத் கிஞ்சித் தனம் உபயாதி வித்த சாட்யேன. ധനമോഹം കാരണമായിട്ട് അടുത്തവാളെ ഏമാത്തിട്ടാനാലും ശരി, വ്യാപാരത്തില് ഏർപ്പെട്ടിട്ടാനാലും ശരി, கொஞ்சமாவதும் தனம் இப்படி சம்பாதிக்கிறதுக்கு சாதிக்கலாம். കൊജിത് ചില ടൈമില്, മിതഹ പരസ്പരം, അന്യോന്യം, വ്യവഹരൻ വ്യാപാരത്തില് ഏർപ്പെട്ട്, യത് അതിലേന്ത്, കിഞ്ചിത് ഏതാവതും, ധനം ഉപയാതി ധനത്തെ സമ്പാദിக்கிறதுக்கு சாதிக்கலாம். வித்தசாட்யேனா தனத்தில இருக்கிற ஆக்ரகம் காரணமாயிட்டு இப்படி தனத்தை சம்பாதிக்கிறதுக்கு சாதிக்கலாம். 36வது கத்தியபாகம். क्वचिद् क्षीणधनः शय्य आसन अशन आदि उपभोगविहीनः यावद् अप्रतिलब्धमनोरथः उपगत आदाने अवसितमतिः ततः ततः अवमान आदीनि जनाद् अभिलभते. क्वचिद् क्षीणधनशय्यासनाशनाद्युपभोगविहीनो यावदप्रतिलब्धमनोरथोपगतादानेवसित यावदप्रतिलब्धमनोरथोपगतादानेवसितमतिस्ततस्ततोपमानादीनि जनादभिलभते. क्वचिद् क्षीणधनशय्यासनाशनाद्युपभोगविहीनो यावदप्रतिलब्धमनोरथोपगतादाने अवसितमतिस्ततस्ततोपमानादीनि जनादभिलभते. தனம் எப்படியாதும் சம்பாதிச்சாலும் அது நஷ்டப்படுறத அந்த தனத்தில் இருக்கிற அட்டாச்மெண்ட் காரணமாயிட்டு அடுத்தவாளோடு தனத்தை திருடறதுக்கு முயற்சி பண்ணதுக்கு ஆன ஏற்பாடுகளை செய்யறது ஜீவாத்மா. அது காரணமாயிட்டு அடுத்தவா நன்னா இன்சல்ட் பண்ற அளவுக்கு திட்டுறா. இதெல்லாம் நடக்கிறது. அடுத்தவாளோடு தனத்தை தட்டி பறிச்சா அவ சும்மா இருக்க மாட்டா. அப்ப அவ நன்னா திட்டுவா, சிலப்போ ஒரு 2 அடியும் கொடுப்பா, இன்சல்ட் ஆயிடும். கொஜிது சம்டைம்ஸ் க்ஷீணதனஹா சம்பாதிச்ச தனம், க்ஷீணம் அப்படின்னா இல்லாம ஆகிறது, அபிவிருத்தி பிராபிக்காதக்கு இல்லாம போறது. கொஜிது சில டைம்ல க்ஷீணதனஹா சம்பாதிச்ச தனம் நஷ்டமாகிறது.
அப்படி கோடீஸ்வரனானவன் தரித்திரனானாலோ ஷையா படுத்துக்கிறதுக்கோ, ஆசனா உட்காந்துக்கிறதுக்கோ, அசனா சாப்பிட்றதுக்கோ, ஆதி இப்படின்னு நிறைய தேவைகள் எல்லாம் உண்டே. படுத்துக்கிறதுக்கு இடம் வேணாம், உட்காந்துக்கிறதுக்கு இடம் வேணாம், சாப்பிட்றதுக்கு உணவு வேணாம், உடுத்திக்கிறதுக்கு வஸ்திரம் வேணாம், சொகுசா டிராவல் பண்ணுறதுக்கு வண்டி வேணும், காரோ 2 வீலரோ இப்படியெல்லாம் வேணுமே. இப்படியெல்லாம் இருக்கிற உபபோக விஹீனஹா வாடறதுக்கான விஷயங்கள் இல்லாம ஆகிறத யாவது எப்ப வாக்குமோ அப்படி எதுவும் இல்லாம நிர்தனனாய் தீரறது. அந்த டைம்லயோ அப்பிரதிலப்த மனோரதா ஆக்ரகங்கள் சாதிக்காதக்கு எப்ப வாக்குமோ மனசு சங்கடப்படுறது, நினைச்சது கிடைக்காம இருக்கிறது எப்ப வாக்குமோ. உபகத ஆதானே கையில கிடைக்கிறது என்னவானாலும் சரி அதை சொந்தமாக்கணும் அப்படின்னு நினைச்சு, அப்படி இல்லைன்னா அடுத்தவா கிட்டேந்து இருக்கிற விஷயங்களை தட்டி பறிக்கணும், திருடணும் இப்படின்னு எல்லாம் இருக்கிற அவசிதமதிகி திருட புத்தியோடு கூடிட்டு திருடனாகிறதுக்கு தீர்மானம் பண்ணிண்டு, அடுத்தவாளை துரோகிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிண்டு, அடுத்தவாளோட பொருளை தட்டி பறிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிண்டு, உபகதம் சொன்னா வந்து சேரறது, நம்மளோட கண்ணால காண முடியற விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து சேர்றதாக்கும் உபகதம். அப்படி வந்து சேர்ற விஷயங்களை ஆதானம் எடுக்கிறது அதாக்கும் இங்க உபகத ஆதானே. கையில கிடைக்கிறது என்னவும் சொந்தமாக்கிறதுக்கான அவசிதமதிகி நிச்சய புத்தியோடு கூடிட்டு ததஹா ததஹா அங்கங்கேந்து எங்கெல்லாம் ஆக்குமோ அப்படியெல்லாம் கிடைக்கிறது அங்கேருந்து எல்லாம். ஜனாது பொது ஜனங்களிலேருந்து அவமான ஆதீனி திட்டு கிடைக்கிறது, அபமானம் கிடைக்கிறது, அடி கிடைக்கிறது, இப்படியெல்லாம் இப்படி அடுத்தவாளோட பொருளை எடுக்கிறதுனால லபதே கிடைக்கவும் செய்யறது. அடுத்தவாளோட தனத்தை தட்டி பறிச்சானா பொதுஜனம் சும்மா இருக்காது, நன்னா ஹேண்டில் பண்ணும், நன்னா கெட்டி போட்டு அடிப்பா மரத்துல. அதனால இன்சல்ட் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கு. 37வது गद्य भागम एवं वित्त व्यतिशंक विवृद्ध वैर अनुबंधः अभि पूर्ववासनया मिद उत्वहदि अद अभवहदि मिद उद्वहत्यद अभवहदि मिद उद्वहत्यदाभवहदि मिद उद्वहदि अद अभवहदि கூட்டி சேர்த்து चलर्त मिद उद्वहत्यदाभवहदि एवं वित्त व्यतिशंक विवृद्ध वैरानुबंधोभि पूर्ववासनया मिद उद्वहत्यदाभवहदि मिद उद्वहदि अध अभवहदि एवं वित्त व्यतिशंक विवृद्ध वैरानुबंधोभि पूर्ववासनया मिद उद्वहत्यदाभवहदि ധനം കൈകാര്യം ചെയ്യறതിനാലേ ശത്രുത ഉണ്ടാനാലും
ஜென்மவாசனை காரணமாயிட்டு திருமண பந்தங்களில இன்வால்வ் ஆக செய்யறது ஜீவாத்மாக்கள். அதுக்கப்புறம் அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தனம் சம்பந்தமான ஒரு சண்டையும் போட்டுக்கிறது. ஏவம் இந்த குடுக்கல் வாங்கல் இப்படி இருக்கிற தனம் கைகாரியம் செய்யறதுனால வித்த வெதிசங்க தன அபகரணம் காரணமாயிட்டு விவருத்த ரொம்ப ஜாஸ்தியான தோதில மிதஹா பரஸ்பரம் வைர அனுபந்தஹா அபி சத்ருதை உண்டாயி வாழ்வானா கூடியும் மித உத்வஹதி சத்ருவாயிட்டிருக்கிற ஃபேமிலியிலேருந்து பரஸ்பரம் திருமணத்தை நடத்திக்கிறா. அதுக்கு அப்புறம் அந்த திருமணத்துக்கு அப்புறம் அபவஹதி முடிஞ்சு போன அந்த சத்ருதா காலகட்டத்தில் இருக்கிற விஷயங்களை பரஸ்பரம் சொல்லிண்டு குடிமிச்சண்டை போட்டுக்கவும் செய்யறா. பொதுஜனம் பலவிதம், வீட்டுக்கு வீடு வாசப்படி. நல்லது செஞ்சானா நன்மை வரும், வித்து நന്നാயிருந்தானா செடி அப்படிங்கிறது நன்னாயிட்டு முளைக்கும். தனத்துல இருக்கிற பரஸ்பர சண்டை அப்படிங்கிறது தம்பதிகளை தம்மில பிரிக்கிறதுக்கான காரணமாயி தீரும். குடும்பங்களில் சண்டை உண்டாகிறதுனால குடும்பங்கள் தம்மில பிரிவுக்கு காரணமாயி தீரும். நல்லதை நினைச்சு செய்யறதெல்லாம் அதர்மிகளாய் இருக்கிறவாளுக்கு வினையாயிட்டு வரும். தர்மபோதத்தோடு கூடிட்டு வளரணும், தர்ம சிந்தனையோடு கூடிட்டு சத்வழியில சம்பாதிச்சானா நாளுக்கு நாள் அபிவிருத்தி உண்டாയി വരും. സദ്മാർഗത്തുക്കായിട്ട് ധനം ഉപയോഗിക്കണം. അധർമ്മം നമ്മളെ പാതാളത്തിലെ മുക്കിത്താഴ്ത്തും, നരകക്കുഴിയിലെ വീഴ്ത്തും. ഉദ്വഹനം அப்படின்னா திருமணம், அபவஹனம் சொன்னா திருமண பந்தத்திலேருந்து வேர்பிரியல் அப்படின்னு அர்த்தம்.